ஒரு காலத்தில் ஒரு ஒட்டகக் குட்டி தன் தாயுடன் வசித்து வந்தது. குட்டி ஒட்டகம் ஒரு நாள் தரையில் படுத்திருந்த போது சிந்தனையில் ஆழ்ந்தது. என்ன ஆச்சு என்று தாய் ஒட்டகம் கேட்டபோது குட்டி ஒட்டகம் அமைதியாக இருந்தது. ஒட்டகக் குட்டியால் அதை தாங்க முடியாமல், ஒட்டகங்களுக்கு ஏன் கொம்புகள் உள்ளன என்று விசாரித்தது. அதுவா, நாங்கள் பாலைவன விலங்குகள் என்பதால் கொம்புகள் தண்ணீரை பல நாட்கள் சேமிக்க அனுமதிக்கிறது. அதனால் நாங்கள் தண்ணீர் இல்லாமல் வாழலாம் என்று அம்மா புன்னகையுடன் விளக்கினார். ஒட்டகங்களுக்கு ஏன் நீண்ட கால்களும் உருண்டையான பாதங்களும் உள்ளன? புதிதாக பிறந்த ஒட்டகம் விசாரித்தது. இவை வெப்பமான பாலைவனத்தில் நடப்பதற்காக உருவாக்கப்பட்டவை. ஒட்டகங்களின் நீண்ட கால்களும் வட்டமான பாதங்களும் பாலைவனத்தில் நடக்க எளிதாகின்றன என்று அம்மா பதிலளித்தார். வேறு யாரையும் விட. அம்மா, நமக்கு ஏன் நீண்ட கண் இமைகள் உள்ளன? ஆர்வமுள்ள ஒட்டகம் மீண்டும் ஒரு முறை கேட்டது. இது சில சமயங்களில் என் பார்வையை காயப்படுத்துகிறது. என் அன்பே, இந்த நீண்ட அடர்த்தியான இமைகள் உங்கள் பாதுகாப்பு கவசம். பாலைவனத்தின் மணல் மற்றும் காற்றிலிருந்து நம் கண்களை பாதுகாக்க அவை எங்களுக்கு உதவுகின்றன என்று தாய் ஒட்டகம் பெருமையுடன் கூறியது. குழந்தை ஒட்டகம் சில யோசனைகளுக்கு பிறகு, பாலைவனத்தில் இருக்கும் போது கொம்பு தண்ணீரை சேமிக்கவும், கால்கள் பாலைவனத்தின் வழியாக செல்லவும், மேலும் இமைகள் கண்களையும் பாதுகாக்கின்றன என்றால். அம்மா, பின் நாம் மிருக காட்சி சாலையில் என்ன செய்கிறோம் என்றது. அம்மா ஒட்டகம் இம்முறை பேசாமல் இருந்தது. ஒழுக்கம். உங்கள் திறமைகள், அனுபவங்கள், அறிவு மற்றும் திறன்கள் நீங்கள் சரியான இடத்தில் இருந்தால் மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும்.